வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். துரோகம் இந்த வார்த்தையை குறித்து நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் என்றால் துரோகத்தின் நிழல் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை உறவுகளிடமிருந்து நமக்கு துரோகங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது உடன் பழகியவர்களிடமிருந்து துரோகம் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது யாரை நாம் நம்பிக்கொண்டு பயணித்தோமே அவர்கள் நமக்கு துரோகங்களை செய்திருக்கலாம். இந்த துரோகத்தை சந்திக்காத மனிதன் வாழ்க்கையில் இல்லை. ஆனால் துரோகம் நடந்துவிட்டது என்று யாராவது அதை மையப்படுத்தி துவண்டு இருந்தால் அவர்கள் வாழ்வியலில் வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு களம் அமையாது. அந்த துரோகத்தை தன்னுடைய அறிவால் வென்று காட்டக்கூடிய ஒரு தைரியம் ஒரு மனிதனுக்கு இருந்துவிட்டால் அவன் துரோகத்தில் இருந்து மீண்டு வருவான் என்பதை விட சாதனைகளின் பக்கம் அவன் போய் இருந்து கொள்வான் என்பதுதான் வாடிக்கை. நீங்கள் இது வாழ்வியலில் மட்டும் நடந்த ஒரு விடயமில்லை. நீங்கள் புராணங்களை புரட்டி பார்த்தால் கூட துரோகத்தின் அடிச்சுவடுகளை மையப்படுத்திய செய்திகள் பல பேசப்பட்டு கொண்டு இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். மகாபாரதத்திலே கர்ணனை மையப்படுத்தி சில கருத்துகள் பதிவிடப்படுவது உண்டு. கர்ணனை வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என்கின்ற களத்தை எடுத்தவர்கள் பெரும்பாலானவர்கள் அவரை துரோகத்தின் அடிப்படையில் தான் வீழ்த்தினார்கள் என்பதுதான் பதிவு. எனவே துரோகம் என்கின்ற இந்த வார்த்தை மனிதனை இயக்குகிறதா அல்லது மனிதனை இயக்கத்தில் இருந்து தள்ளி வைக்கிறதா என்கின்றது தான் கேள்வி. ஆனால் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த துரோகத்தின் வலியை தாங்கிக் கொண்டு கண்ணீரோடு இன்று ஒரு காணொலியை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியில் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் மனதை உண்மையிலே ரணப்படுத்தக்கூடியது ஒன்று என்றுதான் நம்மால் புரிய முடிகின்றது. நான் அரசியலுக்கு திட்டமிட்டு வரவில்லை. இந்த அரசியலுக்குள் நுழைய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமும் அல்ல. யதார்த்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு செல்வதற்கு எனக்கு தெரியாது. நீதி, நேர்மை இவைகளை மையப்படுத்தி கொண்டு பயணிக்க வேண்டும் என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு சராசரி மனிதன்தான் நான். மருத்துவமனையில் நான் வேலை செய்து கொண்டிருந்தால் ஒரு 1.5 லட்சத்திற்கு மேல் எனக்கு சம்பளம் கிடைத்திருக்கும். அந்த சம்பளத்தை வைத்து நான் வாழ்வியலை மிக லகுவாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு செல்வதற்கான ஒரு களம் அமைந்திருக்கும். 39 வயதை கடந்து கொண்டிருக்கக்கூடிய நான் எவ்வளவு துரோகங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நான் சோகத்தோடும் மிகவும் வலியோடும் தான் உங்கள் முன்னால் நிற்கின்றேன். என்னை விமர்சனம் செய்து பேசுவதாக பல்கலைக்கழக மாணவர்கள் பேசிய கருத்துக்களை வைத்து சில ஊடகங்கள் கருத்துக்களை வெளியிட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் அந்த மாணவர்கள் என்னை இகழ்ந்து பேசினார்களா என்றால் இல்லை. அவர்கள் அரசியல் சார்ந்த பல விடயங்களை குறித்து பேசினார்கள். அதில் நானும் விமர்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக மாணவர்கள் திரண்டு நிற்கிறார்கள் என்கின்ற கருத்து பதிவிடப்படுகிறது என்றால் என் மீது எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்கு நான் துரோகத்தால் தான் நான் இப்பொழுது நொந்து போய் நிற்கின்றேன். நான் மருத்துவராக என்னுடைய பணிகளை தொடர்ந்து கொண்டிருந்த வேளையிலே அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில விடயங்களை எதிர்த்து நான் கருத்துக்களை பதிவிட்டேன். உடனடியாக எனக்கு பல மின்னஞ்சல்கள், பல செய்திகளை தாங்கிய கடிதங்கள், பல உள்ள குமரல்களை கொட்டுவதற்கு அவர்களுடைய அலைபேசிகள் என் அலைபேசியோடு சண்டையிட்டு கொண்டிருந்த காட்சிகள். அவர்கள் என்னிடம் பல கதைகளை சொன்னார்கள், பல விடயங்களை எடுத்து வைத்தார்கள், அதற்கான ஆதாரங்களை கொடுத்தார்கள். நாங்கள் இந்த ஆதாரங்களை எல்லாம் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறோம், துறை சார்ந்த அமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் எங்களுக்காக பேசினால் அது சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். தவித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக நான் களத்தில் இறங்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு உருவானது. என்னிடம் ஆதாரங்களை கொடுத்தவர்கள் இந்த ஆதாரங்களை நாங்கள் தான் கொடுத்தோம் என்று வெளியே சொல்லிவிடாதீர்கள் என்று சொல்லி ஆதாரத்தை கொடுக்கிறார்கள். அப்படி கொடுத்த அந்த ஆதாரங்களை நான் எப்படி கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுக்க முடியும்? எனவே நீதிமன்றம் என் மீது திணிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வழக்குகளில் இருந்து நான் விடுதலை பெறுவேனா என்கின்ற விடயம் கேள்வியாக இருக்கிறது. அந்த சூழலிலும் எனக்கு யார் ஆதாரங்களை தந்தார்களோ அவர்களை காட்டி கொடுக்க கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதனால் எனக்கு எவ்வளவு இக்கட்டுகள் வந்தாலும்
அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை எனக்கு இருக்கிறது என்று அவர்கள் கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். எனக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய துரோகம், எவர்கள் எனக்கு இந்த விடயங்களை குறித்து சொன்னார்களோ அவர்கள் ஒரு கட்டத்திலே எனக்கு எதிரான துரோகிகளாக மாறி நிற்கக்கூடிய களங்களை நான் பார்க்கிறேன். இவர்களுக்காகத்தானே நான் வழக்கை சந்தித்து கொண்டிருக்கின்றேன். இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதானே நான் போராட்ட களத்திலே இறங்கினேன். இவர்களுடைய வாழ்வியல் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே என்னுடைய வியர்வைகளை சிந்தி இவர்களுக்காக நான் உழைத்தேன். ஆனால் இன்று எனக்கு எதிரான களத்தில் அவர்கள் கை நனைத்து கொண்டு என்னை பார்த்து கேலி பேசுகிறார்களே, அந்த கேலி எனக்கு எவ்வளவு வலியை கொடுக்கும். அந்த வலியோடு தான் நான் உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறேன். இந்த வலி சொன்னால் புரியாது, பட்டால்தான் தெரியும் அந்த வலியின் வேதனை என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த துரோகத்தின் அடிச்சுவடுகளை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இதுபோன்ற வேதனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்களா, அல்லது வழக்கு வைத்தியர் அர்ஜுனாவை மிக நெருக்கமான ஒரு நெருக்கடிக்குள் கொண்டு செல்கிறதா, அல்லது அதற்கான நிதிகளை திரட்ட முடியாமல் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கின்றாரா என்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இங்கு சிலவற்றை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை எதிர்த்து கடுமையான வார்த்தைகளை அவர் பதிவு செய்கின்றார். நீங்கள் மக்கள் விடயத்தை குறித்து பேசுகிறேன் என்கின்ற கருத்தை எடுத்து வைத்துக்கொண்டு மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நிலைப்பாட்டில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற கருத்தை அவர் ஆணித்தரமாக பதிவிடுகின்றார். ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இதுபோன்ற குரல்களை எழுப்புவதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சை அவை குறிப்பில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தர்க்கம் எழும்புகின்றன. வைத்தியர் அர்ஜுனாவை இராணுவத்தை கொண்டு அப்புறப்படுத்துவதற்கான களங்களை எடுப்போம் என்று சபாநாயகர் கொந்தளிக்கக்கூடிய களங்கள் உருவாகிறது. இன்னொரு புறத்தில் மக்கள் நலன்களை குறித்து பேச வேண்டுமே என்கின்ற தவிப்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு இருக்கிறது என்கின்ற விடயங்கள் பேசப்படுகின்றன. இவ்வளவத்திற்கும் மத்தியிலும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடிகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. அது ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் கூறிய கருத்துகள் அவருக்கு எதிர்வினை ஆற்ற தொடங்கிவிட்டதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. அல்லது வைத்தியர் அர்ஜுனாவுடைய அரசியல் வளர்ச்சி மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி விடுமோ என்கின்ற ஐயப்பாடில் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் களங்களை அமைத்து கொண்டு இருக்கிறார்களா? இந்த கேள்விகள் ஒருபுறம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் மாணவர்களுடைய மூளைகள் சலவை செய்யப்படுகிறதா? மாணவர்களை மையப்படுத்திய அரசியல் களம் ஒன்று கட்டியமைக்கப்படுகிறது. அப்படி கட்டியமைக்கப்படுகின்ற அந்த அரசியல் களத்தில் அரசியல்வாதிகள் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் எந்த கோணத்தில் பயணிக்கிறார்கள் என்பதை எடுத்து வைப்பதற்கு மாணவர்கள் தெளிவான ஒரு பயணத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய அந்த கருத்தரங்கும் அந்த கருத்தாய்வும் வேறொரு திசையில் திருப்பப்பட்டு இது வைத்தியருக்கு எதிராக பேசப்படுகின்ற கருத்து என்று பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய களங்கள் வைத்தியரை பின்தள்ள வைத்திருக்கிறதா? இந்த கேள்விகள் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. நம்மை பொறுத்த மட்டில் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற அந்த பெயருக்கு ஒரு தேடலும் ஒரு அங்கீகாரமும் இருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சோர்வடைந்து விட்டார் என்கின்ற செய்தியை ரசிக்கக்கூடிய மனநிலையில் மக்கள் இல்லை. காரணம், மக்களை பொறுத்த மட்டில் நாங்கள் அவருக்காக நிற்கிறோம் என்கின்ற தொனி அவர்களுடைய மனதிலே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் சோர்வடைந்து விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் நெருக்கடிகள் வருகின்ற பொழுது ஒரு மனிதன் தொடர்ச்சியாக அந்த நெருக்கடிகளை தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறுவதும் தடுமாறுவதும் ஒரு களமாக இருக்கக்கூடிய வேளையில் துரோகங்கள் எந்த மனிதனையும் வீழ்த்திவிடும் என்கின்ற ஒரு அரசியல் பாடமும் இங்கு நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு தினமும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.